இதுக்கப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. அதாவது நம்ம கௌதமுக்கு எஸ்எஸ்கேவ பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சிருச்சு. இத்தன நாளா தன்னோட அப்பா யாரு, யாரு அப்படின்ற மாரி சொல்லி தனக்குள்ளேயே நெறைய கேள்விகள். எங்க பார்த்தாலுமே தன்னோட அப்பா இங்க இருப்பாரா, அங்க இருப்பாரா அப்படின்ற மாரி நெனச்சாங்க. அடுத்தடுத்து நம்ம இலக்கியாவும், ரேவதியும் எதுக்காக இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்றது தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது கௌதம் தன்னோட அப்பாவ பத்தி முழுசா உண்மைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கௌதம் அந்த ஒரு விஷயத்துல எஸ்எஸ்கேவை அழிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அதாவது தன்னோட அப்பா வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கௌதம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ எஸ்எஸ்கே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரு. அதாவது இப்போ நம்ம கௌதமுக்கு தெரிஞ்ச உண்மை அடுத்ததா நம்ம கௌதமோட அப்பாவான எஸ்எஸ்கேவுக்கும் தெரிய வரப்போகுது. உண்மையிலேயே இது கொஞ்சம் கூட எஸ்எஸ்கே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது எதை வேணாலும் எஸ்எஸ்கே தாங்கிக்குவாரு. ஆனா நம்ம அதாவது ரேவதியோட மகன் கௌதம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எஸ்எஸ்கேவால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரிதான் கௌதமும் பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம துணியை வந்து முகத்து மேல போட்டு ஊம குத்தா குத்துனது இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவங்க எஸ்எஸ்கே இருந்துட்டு தாக்ஷாயணி கிட்ட வந்து சொல்றாங்க, இதுக்கு மேல நான் சும்மா விட மாட்டேன். அந்த ப்ராஜெக்ட் எப்ப என் கையை விட்டு போச்சோ அப்பவே நான் எல்லாத்தையுமே முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி எஸ்எஸ்கேவோட இதையும் அதாவது கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் ஆட்டிய போறதுக்கு அடுத்த பிளான போட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கௌதம் கிட்ட இருந்து எப்படி அந்த சொத்தை எழுதி வாங்கி கார்த்திக்கு மாத்தினமோ அதே மாதிரி கார்த்திக், அஞ்சலி, இந்த பைரவி இவங்க எல்லாருமே கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த சொத்தை வந்து நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடலாம். மொத்த சொத்துமே இனிமே நம்மள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ராஜ்யமா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு டைம்ல நம்ம எஸ்எஸ்கேவுக்கு இப்படி ஒரு உண்மை தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வசமா மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி, ரேவதி இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம கார்த்திக், அஞ்சலி, பைரவி இவங்க எல்லாரையுமே காப்பாத்துறாங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டிருந்தா கூட அதாவது இந்த சொத்து கார்த்திக் அனுபவிச்சுட்டு போறான் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் விட்டதுக்கான காரணம் இதுல கார்த்திக்கு முழு உரிமையும் இருக்கு. அதாவது அவன் என்னதான் வந்து இதுக்கு முன்னாடி கௌதம் வந்து அந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தாலும் சரி, கௌதம்க்கு அதுல எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த சொத்து எல்லாமே என் அப்பா சம்பாதிச்சது. என் அப்பாவோட சொத்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது. இது எல்லாத்தையும் வந்து கௌதம் அமைதியா விட்டிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு சொத்தை எவனோ அதாவது இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து போறத நம்ம கௌதமால ஏத்துக்கவே முடியல. அதுவும் இல்லாம எஸ்எஸ்கேவோட பிளான் எல்லாமே தெரிஞ்சு அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் அங்க போனாங்க. அங்க வந்து நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ரேவதி இவங்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு. கௌதம்க்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா வீட்டுல நடந்த கலவரங்கள் அந்த மாதிரி அடுத்ததா எஸ்எஸ்கே கிட்ட அதாவது நம்ம ரேவதியை எஸ்எஸ்கே கிட்ட எல்லாத்தையும் பட்டுன்னு போட்டு உடைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ உன்னோட மகன் இந்த கௌதம் தானா அப்படின்ற மாதிரி கேட்டு இந்த எஸ்எஸ்கே பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க. உண்மையிலேயே எஸ்எஸ்கே இப்படி வந்து அதிர்ச்சி ஆகுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இனிமேதான் உண்மையான ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு மேலதான் கௌதம்க்கும் இந்த எஸ்எஸ்கேவுக்கும் மிகப்பெரிய ஒரு இதுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே நினைச்சது எதுவுமே நடக்கிறது இல்லை. அடுத்ததான் கௌதமும் கார்த்திக்கும் இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து சிறப்பா வந்து செய்ய போறாங்க. கண்டிப்பா இனிமே எஸ்எஸ்கே எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.